உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். உலகத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் ஜனனம் முதல் மரணம் வரை முக்கியமாக தேடுற ஒன்றே ஒன்று, அது பணம். பணம் அது இல்லைன்னா உலகத்தில் வாழ்க்கை இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் புதுசாக சொல்கிறதா நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இருந்தாலும் ஜோதிடம் அல்லவா, இந்த பணக்காரராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லோருக்கும் பொதுவான கருத்து தான். பாமரன் முதல் பணக்காரர்களாக இருப்பவர்கள் வரை. பணக்காரர்களாக இருப்பவர்கள் ஏழையாக வேண்டும் என்று கற்பனை பண்ணுறது கிடையாது. ஏழையாக இருப்பவன் பணக்காரனாக வேண்டும் என்ற கற்பனை எல்லாருக்கும் உண்டு. யதார்த்தமாக வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம்னு கூட அதை சொல்லலாம். பணக்காரராக ஆகணுங்கிறத விட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்ற கருத்து எல்லாருக்கும் எண்ணமாகவே வளர்ந்து வரும். இதைத்தான் அந்த காலத்தில் பணம் என்ற ஒரு திரைப்படத்தில் பணத்தை நான் எங்கே தேடுவேன், அதில் ஒரு அழகான பாடல் உண்டு. அது என்எஸ் கிருஷ்ணன் ஐயா பாடுவார். பணத்தை நான் எங்கே தேடுவேன். அதில் ஒரு கற்பனை கலந்த ஒரு விஷயத்தில் கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார், பணத்தை எங்கே தேடுவேன் நான். அது முழுமையாக இப்போ இங்கே பாட முடியாது. அப்போ பணம் என்பது அனைவருக்கும் தேவை. பணம் இல்லைன்னா உலக வாழ்க்கையில் அர்த்தமில்லாதவாயிடும். அப்போ இந்த பணத்தை தேடுகிறார்கள். யாரெல்லாம் பணக்காரர்களாக படைக்கப்படுகிறார்கள், அதான் ஜோதிட ஆய்வு. படைப்பு தான் பணக்காரனா ஆவதும், பணக்காரனா ஆகாமல் நடுநிலையில் இருப்பதும். இன்ஜினியர் படிக்கும் போதே மேஸ்திரி வேணும், மேஸ்திரி வேணுங்கும் போதே கொத்தனார் வேணும். ஏன்னா எல்லாருமே இன்ஜினியர் ஆகிட்டா யார் அவங்கள என்ன சொல்கிறது, ஆளுமை பண்ணுவார். அதான் மேஸ்திரி தான் அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார். இன்ஜினியர் அவருக்கு மேலே இருப்பார். கொத்தனார் என்பவங்க அதுக்கான வேலைகளை செய்வாங்க. அப்போ இந்த மூன்று நிலையவும் படைப்பது இறைவன். இந்த நிலை தானாகவே இயற்கை தந்த வரம் தான் நாம் நினச்சிக்கணும். அதில் இந்த பணக்காரர் ஆகக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறத ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி செய்வேன். பணக்காரர்களாக இருப்பவர்கள் ஜாதகத்தை நாம் பார்த்து அதை நான் பதிவு செய்து கொள்வேன். இன்றைக்கு பிறக்கிற குழந்தைங்க இல்லை சிறு வயதில் இருக்கக்கூடியவங்களோட குழந்தைங்க அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வேன். ஏற்கனவே நம்ம செய்து வச்சிருக்கோம்ல, அந்த ஆராய்ச்சிப்படி ஒரு மனிதனுடைய ஜாதகம் ஒரு மேன்மை பெறக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும். உங்களுக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னாலும் ஒரு அனுபவம் தான், தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. முதலில் லக்னாதிபதி என்பவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் ஒரு லக்னத்தில். இது ஜோதிடம் பயின்று கொள்ள, அதாவது ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது பயனுள்ள கருத்தாக இருக்கும். ஏன்னா சராசரி மனிதர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் எல்லோரும் நலம் பெறட்டுமே அந்த எண்ணத்தில் தான் இந்த பதிவு. லக்னாதிபதி என்பவர் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற நிலையில் ராசியிலையும் அம்சத்திலையும் இருந்தாலே அதுவே ஒரு முதல் வெற்றியாகும். அதை அடுத்து அதில் ஒரு குருச்சந்திர யோகம். நான் எம்ஜிஆர் ஜாதகத்தை பற்றி பேசியிருக்கும்போது சிறப்பாக சொல்லியிருந்தேன். கொஞ்சமாக தான் சொன்னேன், ஆனாலும் நிறைய சொல்ல முடியல. தர்ம கர்மாதிபதி யோகம், குருச்சந்திர யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், புத ஆதிபத்திய யோகம். புத ஆதிபத்திய யோகம்
நல்ல கிரகங்கள், அதாவது 1, 5, 9, 1, 4, 7, 10 இந்த 7 இடங்களுக்கும் சொந்தமான கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்தாலே அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைந்து விடுவார். எல்லாத்துக்கும் மேல யோகம் என்பது வேறு. அந்த யோகத்தை அடைவதற்கு திசை என்பது வர வேண்டும். யோகம் இருப்பவனுக்கு திசை வந்தால்தான் வெற்றி பெற முடியும். அது சில பேர் வாழ்க்கையில ஒரு திசை ஒரு திசை கெட்டதாகவும், ஒரு திசை நல்லதாகவும் மாறி மாறி வரும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நிரந்தர பணக்காரர்கள் ஆக வேண்டி ஒரு அமைப்பு இருந்தால், அவர்களுக்கு 2 அல்லது 3 திசைகள் வலிமையான திசையாக வந்துவிடும். ஆயுள் காலம் வரைக்கும் அவங்க பணக்காரர்களா இருந்துருவாங்க. இது யதார்த்தமான யோகங்கள் பெறுவதற்கு. ஜோதிடத்துக்குள் ஒரு விபரீத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம், கால சர்ப்ப ராஜயோகம். இந்த கால சர்ப்ப ராஜயோகம் என்பது இரண்டாவது பார்ட். இரண்டாவது பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கட்டம் 30 வயது அல்லது 35 வயது வரை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் போராட்ட நிலை இருக்கும். அதன் பிறகு அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்க. அது ஆயுள் காலம் வரைக்கும் இருக்கும். அது கால சர்ப்ப ராஜயோகம். அதுக்கு முதல் பேர் கால சர்ப்ப தோஷம் என்றுதான் பொருள். பிறகு கால சர்ப்ப ராஜயோகம். இதில் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகம் கால சர்ப்ப ராஜயோக ஜாதகம். நம்முடைய டெண்டுல்கர் கிரிக்கெட் வீரர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஜாதகம் கால சர்ப்ப தோஷம். முன்னாள் ஜவஹர்லால் நேரு ஜாதகம் கால சர்ப்ப தோஷம். அவரு பிறக்கும்போதே பணக்காரராக பிறந்துட்டார் அப்படின்னு அவருடைய வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த கால சர்ப்ப தோஷம் என்பது இரண்டாவது நிலை, பணக்கார யோகம். எதுவுமே செய்யாம, எந்த முயற்சியுமே இல்லாம யதார்த்தமா அப்படியே போயிட்டு இருந்தேன். யதார்த்தமா ஒரு பெரிய திடீர்னு ஒரு யோகம் வந்தது, நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னா அது ஒன்று லாட்டரி டிக்கெட், அல்லது புதையல், அல்லது அரசியல். இந்த மூணிலும் மட்டும் ஒரு மனிதனுக்கு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒண்ணு நடக்கும். நிரந்தர பணக்காரர்கள், அதாவது அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு பிறகு அவங்க நிரந்தர பணக்காரர்கள். ஏன்னா இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறதும் நீசபங்க ராஜயோகம் என்பதும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நிகழக்கூடிய ஒரு சம்பவம். அது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். யதார்த்தமா நான் உழைச்சு படிப்படியா முன்னேற்றத்துக்கு பெரிய ஆள் ஆனேன் அப்படின்னா, அது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சில அடிப்படை யோகங்கள். அது திடீர்னு பணக்காரர்கள் ஆனா, அது அந்த வரிசையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அது அரசியல்வாதிகள் தான். ஏன்னா அவங்களுக்கு அது 5 ஆண்டு திட்டம் மாதிரி இருக்கும், தொடர்ந்து வராது 5 ஆண்டுகள். அது விபரீத ராஜயோகம். அது அவரவருடைய பொறுப்புகளுக்கு ஏற்றவாறு, அவரவருடைய கொள்கைக்கு தக்கவாறு பெரிய பணக்காரர்கள் ஆகிடுவாங்க. ஏன்னா சாதாரண ஒரு நிலையில் இருந்தவர்கள் திடீரென்று பணக்காரர் ஆகணும்னா அதுக்கு பேர் நீசபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம். இந்த மாதம் கேரளா லாட்டரி டிக்கெட்டில் 25 கோடி விழுந்தவர்கள் 3 நபர்களுக்கு விழுந்ததாக சொல்றாங்க. அதாவது 3 நபர்கள் சேர்ந்து வாங்கின டிக்கெட்டுக்கு அந்த பரிசு விழுந்ததாக சொல்றாங்க. அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம். அப்போ விபரீத ராஜயோகம் திடீர் பணக்காரன் ஆக்கிடும். அரசியலில் 5 ஆண்டு பொறுப்புகளில் பெரிய பொறுப்புகள் இருந்தால் அவங்க பணக்காரங்கள் ஆயிடுவாங்க. எவராது என்று சொல்லுவாங்க, இது அனாதை சொத்து அப்படிம்பாங்க. அப்படி கிடைச்சா அவங்க பணக்காரன் ஆயிடுவாங்க. அப்போ யதார்த்தமான பணக்கார யோகத்திற்கும் விபரீத ராஜயோகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஆகவே அரசியல் யோகம் என்பது விபரீத ராஜயோகத்தில் இருந்தாலும், அந்த காலத்தில் இருந்த அரசியல் தலைவர்கள் செல்வத்தை சேர்க்காம கஷ்டப்பட்டு வாழ்ந்து மறைந்ததாக சில வரலாறுகள் உண்டு. அதற்கு எனக்கு நிறைய நபர்களை தெரியாதுன்னாலும், காமராஜ் ஐயா
அவர் மாதிரி இனி ஒரு தமிழக முதல்வரை காண முடியாது என்று சொல்லுவாங்க. ஏன்னா நம்மலாம் அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்த நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு முதல்வர். முதலமைச்சராக 10 ஆண்டுகள் 2 முறை முதலமைச்சராக இருந்து அவருடைய வங்கியில் வந்து 100 ரூபாயே 150 ரூபாய் இருந்ததாக சொல்கிறாங்க வங்கி கணக்கில். அப்போ அது வந்து விபரீத ராஜயோகம் இல்லை, அந்த பதவியே அவருக்கு விபரீத ராஜயோகத்தை தந்தது. அந்த பதவி என்பது விபரீத ராஜயோகம், முதன்மை பொறுப்பு அல்லவா. ஆண்டவனும் அரசனும் ஒன்று அப்படிம்பாங்க. அதில் வந்து அரசன் என்ற நிலை மாறி இன்னைக்கு முதலமைச்சர் என்ற நிலை வந்துள்ளது. ஆண்டவன் வந்து உலகத்தை இயக்குறார் என்றால் முதலமைச்சர் வந்து நம்முடைய நாட்டை இயக்குவார். அப்போ அது ஒரு பெரிய பொறுப்பு அல்லவா, பெரிய பதவி. முன் ஜென்மத்தில் செய்த நல்வினையின் காரணமாக அல்லது அவர்களுடைய முன்னோர்கள் செய்த நல்வினையின் காரணமாக பிரம்மா அவர்களை வந்து இந்த பொறுப்பு கொண்டு வருவார். அப்ப அதுவே விபரீத ராஜயோகம். அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து மறைந்த கக்கன் ஐயா அவர்களை சொல்லுவாங்க. அவர் மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கும் போது, மருத்துவமனையில் இருக்கும்போது சாதாரண வார்டில் யதார்த்தமாக மக்களோட மக்களாக இருந்ததாக சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அது வந்து வரலாறு. வரலாறே ஒரு விபரீத ராஜயோகம் தான். எல்லாருக்கும் வரலாறு எழுதப்படாது அல்லவா. அது மாதிரி விபரீத ராஜயோகம் என்பது ஒரு வரலாறாக கூட அமையலாம். அது பணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஜாதகத்தில் வந்து அடிப்படையில் வந்து சிறப்பான யோகங்கள் இருந்தால் மட்டும் அந்த பணக்கார யோகத்தை அடைய முடியும். இது இறைவன் வந்து படைப்பிலேயே எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் 25% பேரை மட்டுமே உயர்ந்த பணக்காரர்களாக படைக்கிறார். அப்போ பூர்வ ஜென்ம கர்மாவில் முன் ஜென்ம கர்மாவில் 21 தலைமுறையை சார்ந்த பிறப்பில் வந்து நம்முடைய பாவ புண்ணியங்கள் இணைக்கப்படுவதாக சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து என்னுடைய அனுபவ கருத்தை என்ன செய்யுதுன்னு சொன்னா, எல்லாரும் பாவத்தை தான் செஞ்சுட்டு இருக்கானுங்க அதிகமா அப்படின்னு தெரிய வருது. பாவத்தை செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா பிரம்மா எழுதும் போது மேல ஒரு ஜாதக புஸ்தகத்தில் ஒரு பெரிய வரி எழுதி இருக்கும், குரல் போல, ஜனனி ஜென்ம சவிக்கனாம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ ஜென்ம புண்ணியதான் லிக்கியதை ஜென்ம பத்திரிகை என்று எழுதப்பட்டிருக்கும். இதோடைய பொருள் என்னன்னா, முன்னோர்கள் நம்முடைய முற்பிறவி, இந்த இரண்டிலும் நடந்த நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு இந்த பிறப்பு அமையுது அப்படிங்கிறத பிரம்மா சொல்றார். இந்த பிறப்பு அமைஞ்சது அதனுடைய அடிப்படையில் தான். அப்ப அங்க நல்வினை செய்திருந்தால் இங்க நல்வினை விளையும், அங்க தீமை செய்திருந்தால் இங்க தீமை விளையும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்ப 75% பேர் சராசரி வாழ்க்கை வாழ்றாங்கன்னா அப்போ 75% பேரும் அவங்க குற்றவாளிகள் தானே பொருள். நேற்றைய பிறவி பற்றி நமக்கு தெரியாது அப்படின்னாலும் இந்த பிறவியில் வந்து நமக்கு என்ன தெரியுமா, நான் எந்த பாவமும் செய்யலை, எந்த தவறும் செய்யலை, ஆனால் ஏன் நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏற்கனவே செய்ததற்கான வினை பயனே இப்பிறவி. இதில் யார் எந்த துறையை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி, கீழ்நிலையிலிருந்து நடுநிலையிலிருந்து உயர்நிலையில் இருந்தாலும் சரி, எல்லாமே புண்ணியத்தின் பாவத்தின் வெளிப்பாடு தான். இருந்தாலும் எல்லோரும் பணக்காரர்களாக வேண்டும், அல்லது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து நாம் செல்வந்தராக வேண்டும், அல்லது ஏதோ ஒரு வகையில் நாம் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும், எப்படியாவது பணத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா ஜாதகம் முதலில் யோகமாக படைக்கப்பட வேண்டும். அது அமைய பெற்றிருந்தால் மட்டும்தான் அவங்க நினைக்கிற கற்பனையில் அது நடந்தாகும். காலம் வரும்போது அந்த பணக்கார யோகம் அவர்களை வந்து அடையும். இதுதான் உண்மை. நினைத்தால் எல்லோரும் பணக்காரர்கள் ஆகிவிடலாம் என்றால் அதற்கு ஜாதகத்தில் அடிப்படை யோகம் இருக்க வேண்டும். அந்த யோகத்தை பற்றி தான் இப்போது உங்களோடு என்னுடைய அனுபவ கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அதனால லக்னாதிபதி நலமோடு இருக்க வேண்டும், கேந்திர திரிகோணங்கள் அதுக்குரிய அதிபதிகள் சிறப்பாக இருக்க வேண்டும், சிறப்பான திசைகள் காலத்தில் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். காலத்தில் நடப்பதாக இருந்தால் இளமையில் உழைக்கும் கூடிய காலத்தில் சிறப்பான திசைகள் இருக்க வேண்டும். அதுக்குள்ள ஒரு விபரீத ராஜயோகம் என்றால் அதுதான் அதிர்ஷ்டம். அது லாட்டரி டிக்கெட்டாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், புதையலாக இருக்கலாம், எதிர்பாராத முறையில் அடுத்தவருடைய சொத்து
நம் பேருக்கு எழுதி வைக்கப்படலாம். இந்த மாதிரி அதிர்ஷ்ட வகைகளுக்கு பல வகைகள் உண்டு. அவை பேர் விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகத்தை நோக்கி இன்னைக்கு எல்லோரும் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவரவர் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் செய்த நல்வினை தீமைக்கு ஏற்றவாறு அதற்கு பலனை அடைஞ்சுதான் ஆகணும். சந்தேகத்துக்கு இட வேண்டாம். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஆகவே உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்கு ஒரு ஜோடனாக என்னுடைய பதிவை நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். இதில் எத்தனை பேருக்கு ஜாதகம் தெரிந்தவர்கள் இருப்பீர்கள் அல்லது தெரியாதவர்கள் இருப்பீர்கள் தெரியாது. ஜாதக பாடம் படித்து கொண்டிருப்பவர்கள் நான் சொன்ன இந்த கருத்து நிச்சயமா அவங்க அனுபவத்துக்கு எடுத்துக்கலாம். அல்லது இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புனீங்க நீங்க அப்படின்னா நேராக எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னை வந்து பாருங்க. அந்த யோகங்கள் உங்களுக்கு இருக்கா இல்லைங்கிறத நானே நேரடியாக சொல்லிடுவேன். அதுக்கான முயற்சி எடுக்கலாமா எடுக்க வேணாமாங்கிறதை நான் சொல்லிடுவேன். என்னுடைய இந்த 25 ஆண்டுகால அனுபவத்தில் பல பேர்களை நான் சொல்லி லாட்டரி டிக்கெட் வாங்கி சில பேருக்கு விழுந்திருக்கிறது. அத்தனை பேருக்கு விழுந்திருக்கு சொல்ல மாட்டேன். அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி போங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லியிருக்கேன். அதில் வெற்றி பெற்றவங்களும் என்னிடம் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா நடந்ததை சொல்லியிருக்காங்க. அப்புறம் பங்கெல்லாம் எனக்கு தர மாட்டாங்க, எனக்கு அது தேவையில்லை. அவர்கள் நன்றி சொன்னாலே எனக்கு போதுமானது. நடந்ததா இல்லையான்னு நான் உரிமையோட கேட்கக்கூடிய அளவுக்கு உள்ளவன் நான். ஏன்னா நிறைய யோகங்கள் இருக்கு. அந்த யோகங்கள்ல அந்த விபரீத ராஜயோகம்னு ஒன்று இருக்கு. அதுதான் சமீபத்தில் ஐயா அவர் இப்போ நடைமுறையில் இருக்கிற ஜோதிடர்களில் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த ஒரு ஜோதிடர் ஷெல்வி அப்படிங்கிற ஒரு ஹெல்வி அப்படின்னு அவருடைய பேர் வரும், சரியா உச்சரிப்புக்கு வராது. அடிக்கடி சொல்லுவார், யார் வேணாலும் மந்திரி ஆகலாம், யார் வேணாலும் சிஎம் ஆகலாம், யார் வேணாலும் பிஎம் ஆகலாம். அதுக்கு விபரீத ராஜயோகம்னு ஒன்று தயா வேணும், இதுக்கு தகுதி அடிப்படையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லுவார். ஏன்னா விபரீத ராஜயோகம்னு ஒன்று ஜாதகத்தில் இருந்தால் அவர் மட்டுமே எதிர்பாராத பணக்காரர் ஆவார். ஆனால் அதை இறைவனை தீர்மானம் செய்து 25% பேருக்கு தான் அந்த யோகத்தை தர்றார். இதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். யதார்த்த யோகத்தில் வாழ்கிறவர்கள் ஒரு 50% பேர் இருக்கார்கள். பின்தங்கிய நிலையில் ஒரு 25% பேர் இருக்காங்க. மொத்தத்தில் 100%. 25% பேர் பணக்காரர்கள், 50% பேர் நடுநிலையில் உள்ளவர்கள், 25% பேர் கீழ்நிலையில் உள்ளவர்கள். அந்த ஜாதகங்கள்லாம் பார்த்தா துரதிர்ஷ்ட ஜாதகமாக இருக்குமானா அப்படிலாம் இருக்காது, யதார்த்தமாக தான் இருக்கும். அந்த ஊழ்வினை கர்மா என்பது வேலை செஞ்சு அவங்களுடைய ஒரு லிமிட்டோட நிறுத்தி வச்சிருக்கும். அதுதான் உண்மை. ஏனென்றால் ஒரு தெய்வமும் சுவாதி நட்சத்திரத்தில் ஜனனம், ஒரு அரசனும் சுவாதி நட்சத்திரத்தில் ஜனனம், பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரரும் சுவாதி நட்சத்திரத்தில் ஜனனம். இந்த 3 பேருக்கும் ஏன் இந்த நிலை, இந்த மாற்றம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு உரையாடுவேன். என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இதை கேட்டு பயன்பெற்று உங்களை நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னை நாட வேண்டும் என்று கூறி உங்களோடு இந்த பதிவை செய்ததற்கு ரொம்ப நன்றி சொல்லி உங்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Yeah.